வெல்கம் டு சொர்ணா சமையல். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஜவ்வரிசி வடை. அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாமா? 200 கிராம் ஜவ்வரிசி ஒரு 4 மணி நேரம் நனைய வச்சுக்கோங்க. 6 உருளைக்கிழங்கு வேக வச்சது, ஒரு 3 வெங்காயம் பொடிசாக நறுக்கியது, ஒரு 7 பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கியது, 50 கிராம் வறுத்த வேர்க்கடலை, ஒரு 50 கிராம் தேங்காய் பொடிசாக நறுக்கியது, தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய். ஃபஸ்ட்டு வேக வச்ச உருளைக்கிழங்க கையிட்டு மசிச்சுட்டு இந்த ஜவ்வரிசி கூட போட்டுக்கோங்க. அடுத்து நறுக்கிய வெங்காயத்தை போட்டுக்கோங்க. நறுக்கிய பச்சை மிளகாய், வறுத்த வேர்க்கடலை, பொடிசா நறுக்கிய தேங்காய், தேவையான அளவு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு கருவேப்பிலை அதையும் போட்டுக்கோங்க. போட்டு கையிட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ எல்லாம் போட்டு பிசைஞ்சு வச்சுருக்கோம். அடுத்து வடையை தட்டி போடணும். எண்ணெய் சட்டியை காய வைப்போம். எண்ணெயை இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்குவோம். ஸோ ஒரு சட்டியை காய வச்சுருக்கோம். அதில் எண்ணெய் தேவையான அளவு, பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்கிடுவோம். எண்ணெய் கொஞ்சம் காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் தட்டி போடுவோம். இப்போ எண்ணெய் காஞ்சிச்சு. நம்ம இப்போ சாதாரண வடையை தட்டி போடுவோம். இப்போ வெந்துட்டான்னு பார்த்து புரட்டி போடுவோம் வடையை. இன்னும் கொஞ்சம் வேகணும். ஒரு சைடு வந்துச்சு, இன்னொரு சைடு வேகணும். இப்போ வெந்துடுச்சு. வெந்ததை எடுப்போம். இதெல்லாம் வேக வேண்டிய இருக்குது, வேகட்டும். இப்போ ஜவ்வரிசி வடை ரெடி ஆயிடுச்சு. எடுத்துருவோம். நல்ல மொறு மொறு ஜவ்வரிசி வடை ரெடி.